ஏன் சார் இது எப்படி சொல்லணும் உங்கள்கிட்ட தெரில. கானாவனத்தில் பிக் பாஸ் மேலே கேஸ் போட்டிருக்காரு. ஸோ இது ஃபேக்கு அப்படிலாங்காதீங்க, இது உண்மை தான். அதுக்கான வீடியோ ப்ரூஃப்லாம் நான் காட்டுறேன். ஸோ ஆக்சுவலி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. என்ன கம்முனுதுன்னு பாரும் பார்த்தீங்கன்னா மைக்கு கழட்டி பேசுறதுனால பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே யாருக்குமே முட்டை பால் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்மேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கம்முனுதுன்னு பாரும் மேலே செம்ம கோவமாக இருக்காங்க. அதில் முக்கியமான ஆள் யார் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கானாவனத்தின தான். ஸோ நெக்ஸ்ட் பிக் பாஸ்க்குள்ள ஒரு டாஸ்க் வருது. என்ன டாஸ்க் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளே இருக்க ப்ராப்ளத்தை நாங்கள் கேஸாக கொடுத்து வாதாடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து கானாவனத்தில் ஒரு கேஸ் கொடுக்குறது. ஸோ நிறைய பேர் கேஸ் கொடுக்குறாங்க. பட் கானாவனத்தில் கொடுக்குற கேஸ் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் மேலே கொடுத்துருக்காது. என்ன கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து கம்ருதீனும் பார்வதியும் செய்த தவறுக்கு சக போட்டியாளர்கள் பாலையும் டீ தூளையும் முட்டையும் பறித்த பிக் பாஸ் மீது வழக்கு தொடர்கிறேன். கம்முனுதன் பால் பண்ண தப்புக்கு ஏன் எங்களை தண்டிக்கிறீங்க? ஸோ அதனால் நான் உங்கள் மேலே கேஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இது பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா வந்து வாய் அடிச்சு போயிட்டாரு. ஸோ எந்த ஆன்சர் பிக் பாஸ் கிட்ட. ஸோ பிக் பாஸ் மேலே கேஸ் கொடுக்க தெரியும் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்குது. இது வேறு அது கானாவனத்தனை மட்டும்தான். ஸோ கானாவனத்தனை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு கானாவனத்தனை பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் நெருப்பு சிம்பிள் விடுங்க, தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம பேஜை பதிவு செஞ்சுக்கோங்க.